தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட மாட்டோம் என கர்நாடக அரசு திட்டவட்டமாக கூறியுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். உழைப்பாளர் தினத்தையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மே தின நினைவு சின்னத்திற்கு திமுக சார்பில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் மரியாதை செலுத்தினார். திமுக பொருளாளர் TR பாலு, கனிமொழி, RS பாரதி, TKS இளங்கோவன் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், கர்நாடகாவில் தண்ணீர் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் தண்ணீர் திறந்து விடுவோம் என அந்த மாநில அரசு ஒருபோதும் கூறியதில்லை என்று விமர்சித்தார். காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக துரைமுருகன் கூறியுள்ளார். என்னைக்காவது கர்நாடக அரசு நாங்கள் தண்ணீர் திறந்து சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதிகமான தண்ணி இருக்கிற பொழுதும் அதே பாட்டுதான், குறைவாக தண்ணி இருக்கும்போது அதே பாட்டுதான். காவேரியுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு திறந்துவிடு என்று சொன்ன பிறகும் திறக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆகையினாலே மத்திய அரசை மதிக்காமல் இருப்பது கர்நாடக அரசு. இது கேள்வி கேட்க வேண்டியது உச்சநீதிமன்றம், அதை நாடுவோம். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு ஆலங்குடி குரு பகவான் கோயிலில் யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்றன. நவ கிரகங்களில் நன்மையை தரக்கூடிய சுபகிரகம் என அழைக்கப்படும் குரு பகவான் வருடத்திற்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வார். இந்த ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி இன்று மாலை நடைபெற உள்ளது. மாலை 5:19 மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதையொட்டி குரு பரிகார ஸ்தலமாக விளங்கும் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கடந்த 4 நாட்களாக லட்சார்ச்சனை நடைபெற்று வந்த நிலையில் குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு யாகசாலை பூஜைகள் அதிகாலை முதல் நடைபெற்று வருகின்றன. கூலி பட ட்ரெய்லரில் தனது பாடலை பயன்படுத்த இசையமைப்பாளர் இளையராஜா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாக இருக்கும் கூலி படத்தின் அறிவிப்பு அண்மையில் வெளியானது. அதில் தங்கமகன் படத்தில் இளையராஜாவின் இசையில் வா வா பக்கம் வா பாடல் மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனுமதியின்றி தனது இசையை பயன்படுத்தியதாக இளையராஜா தரப்பில் வழக்கறிஞர் தியாகராஜன் என்பவர் பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அந்த பாடல் மற்றும் இசை குறித்து அதன் முதல் உரிமையாளரான இளையராஜாவிடம் முறையாக எந்த அனுமதியும் பெறவில்லை என்றும் இது காப்புரிமை சட்டத்திற்கு எதிரானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னதாக விக்ரம் படத்தில் இடம்பெற்ற விக்ரம் விக்ரம் பாடலும், ஃபைட் கிளப் படத்தில் என் ஜோடி மஞ்சக்குருவி பாடலும் அனுமதியின்றி மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூலி பட டீசரில் இடம்பெற்ற வா வா பக்கம் வா பாடலின் மறு உருவாக்கத்தை நீக்காவிட்டால் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு திரைப்பட பாடல் ஒவ்வொருவருக்கும் சொந்தம் என்று கவிஞர் வைரமுத்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இளையராஜா இசையமைத்த பாடல்களின் காப்புரிமை தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் அனைவருக்கும் மேலானவர் இளையராஜா என அவரது வழக்கறிஞர் கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திரைப்பட இசை வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய கவிஞர் வைரமுத்து, சில சமயங்களில் இசையை விட மொழி சிறந்ததாக திகழும் சந்தர்ப்பங்கள் உண்டு என்றும் இதை புரிந்து கொண்டவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி எனவும் பேசியிருந்தார். வைரமுத்துவின் பேச்சுக்கு இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மே தினத்தை முன்னிட்டு பாடல் ஒன்றை தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வைரமுத்து, இந்த பாடலுக்கு எழுத்து வைரமுத்து, இசை இளையராஜா, குரல் ஜேசுதாஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பாட்டு மூவருக்கும் மட்டுமல்ல, உழைக்கும் தோழர் ஒவ்வொருவருக்கும் சொந்தம் என்றும் கூறியிருக்கிறார். ஏற்கனவே இளையராஜா குறித்து வைரமுத்து மறைமுகமாக பேசிய நிலையில் தற்போது அவரின் இந்த பதிவு மேலும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சென்னையில் ஒரே நாளில் தங்கம் சவரனுக்கு 920 ரூபாய் விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 115 ரூபாய் விலை குறைந்து 6635 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 920 ரூபாய் விலை சரிந்து 53,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் விலை இறங்கி 86 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவில் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கும் நிதிக் கொள்கை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறைக்கப்படுமா அல்லது உயருமா என்பதை சர்வதேச அளவிலான முதலீட்டாளர்கள் உற்று நோக்கி வருகின்றனர். அமெரிக்க மைய வங்கியின் முடிவு தங்கத்தின் விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாகவே இன்று தங்கத்தின் விலை சரிந்திருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 54,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 2 வாரங்களில் தங்கம் சவரனுக்கு 1,880 ரூபாய் விலை குறைந்துள்ளது கவனிக்கத்தக்கது. தமிழகத்தின் மின் தேவை இதுவரை இல்லாத அளவாக 20,701 மெகாவாட் என்ற உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி மாநிலத்தின் மின் தேவை 20,583 மெகாவாட்டாகவும் மின் பயன்பாடு 451.79 மில்லியன் யூனிட்டாகவும் பதிவாகி கடந்த ஆண்டின் உச்சத்தை கடந்தது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருவதால் ஏப்ரல் 2ஆம் தேதி 430.13 மில்லியன் யூனிட்டாகவும் ஏப்ரல் 4ஆம் தேதி 440.89 மில்லியன் யூனிட்டாகவும் ஏப்ரல் 26ஆம் தேதி 451.79 மில்லியன் யூனிட்டாகவும் மின்சார பயன்பாடு இருந்தது. அதேபோல ஏப்ரல் 3ஆம் தேதி 19,413 மெகாவாட்டும் ஏப்ரல் 5ஆம் தேதி 19,850 மெகாவாட்டும் ஏப்ரல் 8ஆம் தேதி 20,125 மெகாவாட்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி 20,341 மெகாவாட் அளவுக்கும் மின் தேவை இருந்தது. இந்நிலையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நேற்று 20,701 மெகாவாட் மின் தேவை ஏற்பட்டதாகவும் மின் நுகர்வு 451.32 மில்லியன் யூனிட்டுகளாக உயர்ந்துள்ளதாகவும் மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்காடு விபத்து தொடர்பாக ஓட்டுநர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விபத்தில் இறந்தோரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஏற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து மலைப்பாதையில் 13வது கொண்டை ஊசி வளைவில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சிறுவன் உள்பட 5 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று வழங்கப்படும் என தெரிவித்தார். காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தனியார் பேருந்தை வேகமாக இயக்கி விபத்து ஏற்படுத்தியதாக ஓட்டுநர் மணி என்கிற ஜனார்த்தனன் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் போக்குவரத்து துறைக்கு காவல்துறை பரிந்துரைத்துள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை சற்று குறைந்துள்ளது. மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைப்பது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் சென்னையில் 1,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 19 ரூபாய் குறைந்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் தற்பொழுது 1,911 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் டெல்லியில் 1,745 ரூபாய் 50 காசுகளுக்கும் மும்பையில் 1,698 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் பல்வேறு முக்கிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு மீண்டும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாணக்கியாபுரி, மயூர் விஹார், துவாரகா, நொய்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கும் 6 பள்ளிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக பெற்றோர் மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மாணவர்கள் அவசரமாக பள்ளிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு விரைந்த வெடிகுண்டு செயலிழப்பு குழு மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். முதல்கட்ட விசாரணையில் பள்ளிகளுக்கு போலியான மிரட்டல் விடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என விளக்கம் அளித்திருக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் பொதுமக்கள் யாரும் பதற்றமடைய வேண்டாம் என கேட்டுக் கொண்டது. முன்னதாக நேற்று மாலை டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அமைந்துள்ள பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள பள்ளிகளுக்கும் இதேபோன்று மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. சிங்கப்பூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
பெங்களூரு கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்திற்கு சிங்கப்பூரிலிருந்து பயணியர் விமானம் ஒன்று தரையிறங்கியுள்ளது. அந்த விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்பட்டதாக கிடைத்த தகவலின்படி அதில் வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். ஒரு பயணி மீது சந்தேகம் ஏற்படவே அவரை தனியாக அழைத்துச் சென்று சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது உள்ளாடைக்குள் அவர் மறைத்து வைத்திருந்த தங்க கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அவற்றின் மதிப்பு 55 லட்சம் ரூபாய் இருக்கும் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அந்த நபரை கைது செய்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட நபரின் பெயர், ஊர் உள்ளிட்ட எந்த விவரங்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இரண்டாயிரத்தி 24-25 சந்தை ஆண்டில் இதுவரையிலான நாட்களில் மத்திய அரசு 196 லட்சம் டன்கள் கோதுமையை கொள்முதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா நலத்திட்டத்திற்கு 186 லட்சம் டன்கள் தேவைப்படும் நிலையில் கூடுதலாகவே கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் கீழ் இயங்கும் இந்திய உணவுக் கழகம் உள்நாட்டின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை உள்ளிட்ட உணவு தானியங்களை கொள்முதல் செய்கிறது. அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு கோதுமையை வழங்குவதோடு சில்லறை சந்தையில் விலை ஏற்றத்தை தடுக்க அவ்வப்போது வியாபாரிகளுக்கு வழங்கி வருகிறது. இந்த சூழலில் நடப்பு வேளாண் ஆண்டில் 1150 லட்சம் டன் கோதுமை மகசூல் கிடைக்க வாய்ப்புள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் எதிர்பார்க்கிறது. இதில் இந்திய உணவுக் கழகம் 45,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள 16 லட்சம் விவசாயிகளிடம் கோதுமையை கொள்முதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைக்க ஆசிரியர்கள் கையாண்டுள்ள நூதன முயற்சி அனைவரையும் சிந்திக்க வைத்துள்ளது. கனூஜ் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் வகுப்பறையில் சுமார் 2 அடி உயரத்திற்கு தண்ணீரை நிரப்பி அதில் மாணவர்களை விளையாட ஆசிரியர்கள் அனுமதி அளித்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களும் பள்ளி சீருடையுடன் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர். வெயில் காரணமாக மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை விரும்புவதில்லை என்றும் பெற்றோர்களும் குழந்தைகளை அனுப்ப தயக்கம் காட்டுவதாக தெரிவித்த ஆசிரியர்கள் வேறு வழியில்லாமல் பள்ளிக்கூடத்தை நீச்சல் குளமாக மாற்றி மாணவர்களின் வருகை பதிவேட்டை பராமரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அயோத்தி கோயிலுக்கு இன்று செல்கிறார். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அயோத்தி கோயில் திறப்புக்கு பின்னர் முதல் முறையாக இன்று அங்கு செல்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவதோடு ஸ்ரீ ஹனுமான் கார்கி கோயில் குபேர் தீலாவிலும் வழிபாடு நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரியு பூஜா மற்றும் ஆரத்தியில் அவர் பங்கேற்பார் என்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக குடியரசுத் தலைவர் முர்மு இன்று செல்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிக்கியுள்ள அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு அந்நாட்டு நீதிமன்றம் 7.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. அமெரிக்காவில் இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடந்த தேர்தலில் முறைகேடுகளில் ஈடுபட்டது, பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்தது உள்ளிட்ட வழக்குகளை டிரம்ப் எதிர்கொண்டு வருகிறார். இது தொடர்பான ஒரு வழக்கை விசாரித்து வரும் நியூயார்க் நீதிமன்றம் வழக்கின் சாட்சியங்கள் குறித்து பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என டிரம்பிற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. எனினும் அதை மீறி பொதுவெளியில் டிரம்ப் பேசி வந்த நிலையில் இந்த வழக்கு நியூயார்க் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரில் ஆஜரான டிரம்பிற்கு நீதிபதி கடும் எச்சரிக்கை விடுத்தார். நீதிமன்ற உத்தரவை மீறி பொதுவெளியில் கருத்துக்களை கூறி வரும் டிரம்பிற்கு 7.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தார். தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த டிரம்ப் நீதிபதியின் இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு இது அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று கூறினார். இலங்கை அதிபர் தேர்தலில் தமிழர்கள் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என உள்நாட்டு போரின் போது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்த அவர்கள் காணாமல் போன தங்களது உறவுகளை கண்டுபிடித்து தர வேண்டும் என கூறி தொடர்ந்து போராடி வருகிறோம் என தெரிவித்தனர். உரிய நீதியை பெற்றுத் தருவதில் சர்வதேச சமூகமும் முறையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்.
தமிழர்களின் உரிமைகளை நிலைநாட்ட தமிழர் நலன் காக்கும் கட்சிகள் அனைத்தும் ஒன்று கூடி பேசி சரியான ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கம்போடியாவில் கடும் வெப்ப அலை காரணமாக வன உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நாள்தோறும் விலங்குகள் உள்ள பகுதிகளில் அதிக அளவு நீர் ஊற்றப்பட்டு வருகிறது. யானைகள் உள்ளிட்ட விலங்குகளுக்கு புதிய குளங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் நீர்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கம்போடியாவில் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உள்ளதால் அங்கு மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். அதேபோல் வன விலங்குகளையும் வெயிலிலிருந்து காக்க இந்த நடவடிக்கைகளை பூங்கா நிர்வாகம் கையில் எடுத்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார். காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதில் உள்ள சிக்கல்களை நீக்க இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர் சென்றுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அவர் சந்திக்க உள்ளார். இதனிடையே இஸ்ரேல் சென்ற பிளிங்கனுக்கு அந்நாட்டு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற உதவிப் பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள கூடத்தை அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் அனைத்து பொருட்களும் எந்த தடையுமின்றி அப்பாவி மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் எந்த கழிவுகளும் கலக்கவில்லை என ஆய்வு முடிவு வந்ததால் தொட்டியிலிருந்து மீண்டும் குடிநீர் விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது. குருவாண்டான் தெரு கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக கடந்த 25ஆம் தேதி சிலர் புகார் தெரிவித்தனர். அதன் பின்பு அந்த குடிநீர் தொட்டியில் மாதிரி நீர் எடுக்கப்பட்டு திருச்சியில் உள்ள பொது சுகாதார குடிநீர் பகுப்பாய்வு மையத்திற்கு சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. சோதனையின் முடிவில் தண்ணீரில் எந்தவித கழிவுகளும் கலக்கவில்லை என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து மீண்டும் குடிநீர் விநியோகம் தொடங்கப்பட்டது. முன்னதாக வட்டார மருத்துவ அலுவலர், ஊராட்சி தலைவர் அந்த குடிநீரை பொதுமக்கள் முன்னிலையில் குடித்து காட்டியதோடு இந்த நீரால் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினர். இதனையடுத்து 5 நாட்களாக தடைப்பட்ட குடிநீர் விநியோகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. தருமபுரி மாவட்டம் கோடுப்பட்டி வனப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டியில் யானைகள் கூட்டமாக வந்து தண்ணீர் அருந்தி செல்கின்றன. கோடை வெயில் கொளுத்தி வருவதால் வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி ஊருக்குள் புகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு மொரப்பூர் காப்புக்காடு பகுதியில் வனத்துறை சார்பில் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. காலை மற்றும் மாலை என 2 வேளைகளிலும் இங்கு தண்ணீர் நிரப்பப்படும் நிலையில் யானைகள் கூட்டமாக வந்து நீர் அருந்துகின்றன. தகிக்கும் வெப்பத்திலிருந்து தப்பிக்க குடிநீர் தொட்டி அருகிலேயே நின்று பொழுதை கழிக்கும் யானைகள் தும்பிக்கையால் தண்ணீரை பீச்சி அடித்து விளையாடுகின்றன. யானைகளுக்கு தேவையான தண்ணீர் கிடைப்பதால் யானைகள் ஊருக்குள் செல்லாமல் வனப்பகுதியிலேயே உலா வருவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. சிவகாசி அருகே தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் அங்கிருந்த அறை முழுவதும் சேதமாகியுள்ளது. பாவாலக்குறிச்சியில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஃபேன்சி ரக வெடி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டு அறை முழுவதும் தீ பரவியது. உடனடியாக ஆலையில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை உடனடியாக கட்டுப்படுத்தினர். இருப்பினும் ஆலையில் இருந்த ஒரு அறை மட்டும் முழுவதும் சேதமாகியுள்ளது. முன்னதாக விபத்து நடந்த பட்டாசு ஆலையிலிருந்து முழுமையாக உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளை லாரியில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக அதிகாரிகள் எச்சரித்ததை அடுத்து லாரியை வெளியேற்றினர். தஞ்சை மாவட்டத்தில் கோடை வெப்பத்தால் வாழை இலைகள் காய்ந்து சருகாவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருவையாறு, மேல உத்தமனூர், வாழப்பக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்டுதோறும் காற்று, மழை என இயற்கை சீற்றங்களில் வாழை சாகுபடி பாதிக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக கடும் வெப்பத்தால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் உள்ள வாழை இலைகள் காய்ந்தும் வாழை தார்கள் கொம்புடன் முறிந்து கீழே விழுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
வாழை இலைகள் கருகியதால் கடும் நஷ்டமடைந்துள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மகப்பேறு மருத்துவர் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த பின் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரம்பக்குடி சேவகன் தெருவை சேர்ந்த அஞ்சுகா என்பவர் அரசு ராணியார் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராக பணியாற்றி வந்துள்ளார். இவர் பிரசவத்திற்காக அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு இரட்டை குழந்தை பிறந்துள்ளது. அதன்பின் அஞ்சுகாவிற்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிகிச்சை பலனின்றி அஞ்சுகா உயிரிழந்தார். இந்த சம்பவம் அவரது உறவினர்கள் மத்தியில் மட்டுமின்றி சக மருத்துவர்கள் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.